வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சுலபமான தட்டை. பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செய்யலாம். வெறும் அரிசி மாவு மட்டும் போதும். நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சுலபமான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6-7 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அதை போட்டு விப்பரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி மாவு பார்த்திங்கன்னா, நான் கடையில் இருக்கிற மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பு மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் இதில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பு தான் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. நீங்கள் கிளாஸில் அளந்தீங்கன்னா எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்ச விழுதை அதில் சேர்த்துருங்க. ரெண்டு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிண்ணத்தில் அளந்தாலும் சரி, டம்ளரில் அளந்தாலும் சரி, எதில் அளந்தாலும் எதில் மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் தண்ணி ஊற்றணும். 1க்கு 1 தண்ணி. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்கும்னா அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய். நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவை அதில் கொட்டி கிளறிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கிளறணும். அப்படியே கிளறினீங்கன்னா கரெக்டாக அந்த மாவு இழுத்துக்கும். ஒவ்வொரு அரிசி மாவு கொஞ்சம் ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சுன்னா தண்ணி பத்தாது. ஆனால் இது சரியாக தான் இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம பிசையும் போது கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்கணும். கொதிக்க இருக்கிறதுனால ஒரு தட்டை போட்டு நம்ம நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கொலக்கட்டை மாவு, சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறோம் பார்த்தீங்களா, சாஃப்டாக மாவு அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த அளவு பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறதுனால இது சுலபமாக எப்படி தட்டை செய்யலாம். தட்டுனோம்னா சில பேருக்கு தட்டை வராது. ஓரங்களில் விண்டுக்குன்னு சங்கடப்படுவாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், தட்டை தெரிஞ்சவங்க சீக்கிரம் தட்டிடலாம். பிகினர்ஸ்னால தட்டை தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு டவரா வச்சு தட்டி பாருங்கள். தட்டிட்டு உங்களுக்கு சேஃபாக வேணும், ஓரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இருந்தால் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தட்டை தெரியாதவங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தோட மூடியை வச்சு அதை அப்படியே நம்ம சேஃபாக செஞ்சுக்கலாம். செஞ்சு இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயை நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. எண்ணெய் காய்ச்சல் குறைவாக இருந்துச்சுன்னா வேகாது. அதே நேரம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ உள்ளே வேகாது, வெளியே வெந்துடும், முறுன்னு வந்துடும். அதனால தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போடணும். போட்டுட்டு மிதமான சூட்டில் வேக வைக்கணும். சுலபமான தட்டை தயாராகிடுச்சு. இது நல்லா முறுன்னு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு சுலபமான தட்டை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.